கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆச்சரியமான ஆண்டு என்று சொல்லி நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்தார். ஏசாயா 29வது அதிகாரத்தில் அவன் தாவீது வாழ்ந்திருந்த போது அந்த பட்டணத்தில் தாவீது எப்படி இருந்தார் என்ற காரியங்களை குறித்து நாம் அதில் அரியேல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டணத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த அரியேலில் வாழ்ந்த மக்கள் பாருங்கள், தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய பட்டணமாகிய அரியேலே ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலை கிடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகவும் அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன், அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரவிந்து பேசு. இப்படி காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் கடைசியில் 13வது வசனம் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து அதையும் ஒரு பயங்கரமான தங்கள் உதடுகளை இன்னைக்கு நம்ம இதெல்லாம் முடித்து கடைசியில் பாருங்கள், இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை தந்தார். நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக விதமாக இந்த மக்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தந்து இந்த கடந்த 10 மாதங்களும் அந்த ஆச்சரியம் என்கின்ற அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. அநேகர் அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தோம். ஆனால் 11வது மாதத்திலும் கூட அந்த ஆச்சரியம் என்கின்ற ஒரு வார்த்தை கொண்டுதான் இந்த மாத செய்தியையும் கர்த்தர் நமக்காய் தந்திருக்கிறார். இதில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் 2 விதமான ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யும் பொழுது நாம் ஆச்சரியமாக நம்மை கர்த்தர் பார்ப்பார், நாம் ஆச்சரியமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதற்கு 2 காரியங்கள். அதற்காக மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய அதை போன்று ஆதியாகமம் 26வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை தந்து நம்ம ஜெபிக்க சொன்னது நிமித்தமாக இந்த நாளிலும் கூட இந்த 2 காரியத்தையும் நம்ம பார்த்து என்ன செய்ய போகிறோம் என்றால் ஜெபிக்க போகின்றோம். அதற்கு ஒன்று, அதனுடைய இந்த மாதம் நம்ம ஒரு ஆச்சரியப்படும் அளவுக்கு 100 மடங்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய பாருங்கள் 19, 24, 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷராலே இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி கீழே வருகின்ற வசனங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆச்சரியப்பட்டு விடுவோம் என்று சொன்னார். 2வதாக இந்த ஆதியாகமம் 26 அந்நிய தேசத்தில் ஆமென் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் 100 மடங்கு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் அதனுடைய மேலே வசனங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ 2 காரியத்தில் என்ன அப்படின்னா, மிக ரொம்ப முக்கியமாக ஒரு காரியத்தில் 2 காரியத்திலும், ஒன்று அவர் கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்கள் அல்லது ஆண்டவருக்காய் ஏதோ ஒன்று இழக்கின்றவர்கள் பரலோகத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாக்குவாதங்களை விட்டு போகிறவர்கள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது இந்த 2 காரியத்தை வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய 2 காரியம். ஒன்று, நாம் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்றால் நம்ம ரட்சிக்கப்பட்ட இடத்துல நம்மை போன்ற இன்னொருவரை ரட்சிப்புக்கு நேராக நம்ம நடத்த வேண்டும். உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம எதையோ ஒன்றை கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். இந்த வசனங்கள் மூலமாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது பரலோகத்தில் என்ன செய்கிறார் என்றால் அது நிமித்தம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வாசித்த இந்த இதில் என்னென்னா
பூமிக்குரிய ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ரெகோபோத் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஆகையினால் அந்த வசனங்களை வாசித்து ஒரு சிறு ஜபத்தோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நிலையாக கடந்து செல்லலாம். 26வது அதிகாரம் அதில் 12, 14, 15 இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதை போன்று பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது அப்படியே இன்னொரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஒரு கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் உண்டு. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளைக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 12:6 நம்ம வாசிக்க முடியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதை விட ஆழமான சத்தியங்களும் இருக்கின்றன. சரி, அதை விட்டு விடுவோம் நம்முடைய நேரத்தை முன்னிட்டு. ஆகையினாலே அந்த வருஷம் என்பதை அந்த வருஷம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அந்த மாதம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அவன் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனவாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு செயல்படுகிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அவன் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு அவன் கேராருக்கு போகிறான். அவன் எங்கே இருக்கு? ஆக்சுவலி அவன் கானானில் இருந்து இன்றைய பாலஸ்தீன நாடு தான் பெலிஸ்திய ஆங்கில வேதாகமத்தில் பாலஸ்தீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல், பார்த்தீங்களா, போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. பாலஸ்தீனில் தான் இருக்கிறான். எதிரிகள் எப்போ துரத்துவாங்கன்னு தெரியாது. அங்கே போதை தான் விதைக்கிறான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதி. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், கானானுக்கு போக வேண்டாம், பாலஸ்தீனத்தில் இரு, நான் சொல்லும்போது போனால் போதும் அப்படிங்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதி, நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போன்று கடற்கரை மணலை போன்று பூமியின் தொலை போன்று ஆசீர்வதி தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இதுதான் என்னுடைய நாளுக்கூட ஒரு நிமிடம் ஜபத்தோடு கூட ஜெபி ஆரம்பிக்கிற. தேங்க்யூ, நன்றி அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆவியானவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உண்மை மகிமை படைத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை மன இறங்குவீராக, ஒரு விசை மன இறங்குவீராக, ஒரு விசை மன இறங்குங்கப்பா ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே 10 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக எங்களை சுமந்து ஒரு தாயை விட மேலாக தேற்றி வழிநடத்தி வந்தீரே அப்பா. அதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த 11வது மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்கு தந்தீரப்பா. இந்த ஆண்டவர் இந்த பூமியிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். அதற்கு ஆதாரமாக ஈசாக்கு உங்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். ரெகோபோத் என்ற 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, பொருளாதார செழிப்பை கொடுத்து, திருமண தடைகள் மாற்றப்பட்டு, ஈசாக்கு ரெபேக்காள் கொடுக்கப்பட்டு, ஆண்டவரே குழந்தை செல்வங்களை கொடுத்து யாக்கோபு ஏசாவு கொடுத்தப்ப நீர் ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நன்றியப்பா. ஆமென். திருமண தடைகள் மாறப்போகிறதற்காய் ஆண்டவரே நன்றியப்பா. அதை தொடர்ந்து ஆண்டவரே குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பொருளாதார செழிப்புகள், கடன் பிரச்சனைகள் விடுதலை கொடுத்து நடத்துவீராக. அதை போன்று இன்னொரு பக்கத்தில் 100 மடங்கு பரலோகத்தில் ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. மத்தேயு சுவிசேஷத்தில் நாங்கள் 19 அதிகாரத்தில் நாங்கள் அதை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுவீராக. மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, உலகத்திலே ஆண்டவரை காணப்படுகிற உணவுகளினால் ஆண்டவரை எவ்வளவு சுவை நிறைந்த ஆண்டவர் உணவுகள் இருந்தாலும் அதைவிட மேலாகப்பா ஆண்டவரே உடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், வேத வசனங்கள், சம்பவங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்படுகிற சம்பவம் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதப்பா. இந்த நாளில் கூட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பூமியிலும் பரலோகத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 2 காரியங்களை சொன்னீர் ஆண்டவரே. ஒன்று, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சிலதை இழக்க வேண்டும், அல்லது சிலதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் ஆண்டவரே அறுவடை பண்ண வேண்டும். ஒன்று இல்லை, இன்னொன்று அதாவது
பரலோகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் தகப்பனே. பூமியில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாக்குவாதங்களை விட்டு விலக வேண்டும் அப்பா. ஈசாக்கு எடுத்துக்காட்டப்பா. ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணின பெலிஸ்தியர் ஆண்டவர் எதிரிகள், ஆண்டவர் பெலிஸ்தியருடைய வேலைக்காரர்கள் எதிரிட்டு வந்த பொழுதப்பா அவன் விட்டு போகிறான். ஏசேக்கு சித்தனா ரியலி ஆபிரகாமினால் ஆமன் தோண்டப்பட்ட துறவுகள் தான். ஆனால் வாக்குவாதம் பண்ண வந்த பொழுது விட்டு போகிறான். ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார். நாளிலும் கூட வாக்குவாதங்களுக்கு விலகி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரியலி அங்கே அற்புதம் செய்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வாக்குவாதம் யார் பண்ணுகிறார்களோ ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. வாக்குவாதம் என்கின்ற அருவருப்புகளிலே ஒன்று அப்பா. ஆசீர்வாத தடை சாபம் அவைகள் ஒன்று. ஏசேக்கு சித்தனா விட்டு போன ஈசாக்கு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு அப்படி மாற்றும். எங்களுடைய வாழ்க்கை முழுமையாய் மாறட்டும். வார்த்தை யார் கேட்கின்றார்களோ அவர்கள் பரலோகத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதம், பூமியிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அற்புதமான சாட்சியை மாற கிருபை இந்த வழிநடத்தி உண்டு நாமத்தை மேம்படுத்துங்க. அப்படி செய்தவர்கள போகிறதற்காய் கோடி தண்டிகளை பாடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய துணை முன்னின்று செயல்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பணிவுடைய ஆவிகளாகிய மிகாவில் கபிரியல் தூதர்களை அனுப்பியப்பா. தடைகளை உடை தெரிய பண்ணுகிற மிகாவில் தூதன் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஜெப விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே பிதாவினிடத்தில் மன்றாடுகிற இயேசுவின் மூலமாக பிதாவின் மூலமாக எங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை இந்த மாதம் தந்து வழி நடத்த போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளை தொடர்ந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆவே. இந்த நாளில் கூட முதலாவதாக நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துவிட்டு ரெண்டாவதாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நாம் கடந்து வரலாம். அந்த மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வாலிபன் ஒரு கேள்வி கேட்டான். இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் அதிகமான இந்த பூமியில் நம்பர் 100% நான் ஒரு நீதிமானாக மாற வேண்டும், ரைட்டோசஸ் மேனாக நான் மாற வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது இயேசு அதற்கும் பதிலையும் சொல்லுகிறார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு அல்லது 100 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அப்போ என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்கிறார். உடனடியாக இயேசு அதற்கு சொல்லுகிறார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். இயேசுவே சொல்கிறார், என்ன நீ ரொம்ப 100%, அது ஏன்னா என்னை விட பிதா அதிகமாய் நல்லவர். அவன் இயேசுவை மட்டுமே நம்பி போய்விடக்கூடாது. ஏன்னா பிதாவையும் அவர் நம்ப வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், தேவன் பார்த்தீங்களா கரெக்டாக, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனிலும் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வாலிபன் சொல்லுகிறான். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளை என்றான். அவ்வளோதான். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என்னுடைய சின்ன வயசில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கை கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், இதெல்லாம் நான் செயல்படுத்திட்டு தான் இருக்கிறேன், இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், வேறு ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். அவன் சொன்னான், இன்னும் ஒரு இடத்துல ஒரு குறை இருக்குன்னு சொல்லி, ஏன்னா நீ 100% நீதிமானாக வேணும்னு விரும்புகிறீல்ல, உன்கிட்ட என்ன, அவன் பல கோடிகளுக்கு அதிபதி, ஒரு சீமான். வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள், அவன் ஒரு பெரிய சீமான். என்ன அர்த்தம், பல கோடிகளுக்கு அதிபதி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, போவாஸ் எல்லாருமே பல கோடிகளுக்கு அதிபதிகள் தான். புதிய ஏற்பாட்டின் படி நம்மவும் அப்படி தான். அதனால் அவன் ஆண்டோடு கேட்குறான். அவன் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னான். இயேசு சொன்னார், இன்னும் என்னிடத்தில் ஒரு குறைவு என்ன என்று கேட்டான். இயேசு அதற்கு சொன்னார், நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால், நான் அதான் சொன்னேன்ல, சீமான், பல கோடிக்கு அதிபதி, என்ன செய்துட்டான்னா இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அவனால் முடியாது, அவ்வளவுதான், போயிட்டான். அதனால தான் இயேசு சொன்னார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகத்தை பற்றி இயேசு பேசுகிறார். பாருங்கள், ஒட்டகம், நாங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஊழியங்களுக்கு சென்றிருந்த பொழுது ஒட்டகங்கள் இப்போ ஒட்டகத்தினுடைய அந்த அந்த வாழ்க்கையை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை போன்று தான் உலக நாடுகளில் பாலைவனமாக இருந்த அந்த நாட்களில் சவுதி அரேபியா இப்பொழுதெல்லாம் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. இல்லை இந்த ஒட்டகங்கள், அதனால தான் இயேசு வாழ்ந்திருந்த நாட்களில் ஒட்டகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். ஆகையினால அதை வைத்து இயேசு சொல்கிறார். உடனடியாக அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, பார்த்தீங்களா, ஒரு ஆச்சரியத்தை, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இது மனுஷரால் கூடாதான்ப்பா, ஆனால் மனுஷரால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அப்பொழுது இயேசு மறு ஜென்ம காலத்தில் பரலோகத்தில் நீங்கள் வரும்பொழுது மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளோ ஆச்சரியமாக பேசுகிறேன், எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்கள். இயேசு உடனே பேதுருக்கு பதில் கொடுத்து விட்டார். அடுத்து சொல்கிறாரு பாருங்கள், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது வீட்டையாவது எது வேணால் சேர்த்துக்கொள்ளலாம். எவனும் ஏதோ ஒன்று ஆண்டவருக்குன்னு கொடுக்குறான்னா அவன் எப்படி இருப்பானா, அவர் கார் கொடுக்கல, எது ஒரு கொடுக்கல காணி, அவன் எவனும் அவன் 100 தனையா, எத்தனை மடங்கா, 100 தனையாய் அடைந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஆச்சரியமாக கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு பாருங்கள். அப்போ இந்த பூமியில் 100 மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட ரவோத்தை பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் நம்ம 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? டெய்லி ஒரு நாளில் நம்ம ஆண்டவருக்கு என்ன 24 மணி நேரம், 2.5 மணி நேரம், சரி போட்டு 3 மணி 2.5 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்காக டெய்லி கொடுக்குறோமா? தசமபாகம் கொடுக்குறோம், அது மட்டும் அதோட மட்டும் நின்று விடுமா? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படனா கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு மிஷினரி தாங்கலாம். இன்னொன்று ஒரு ஆண்டு ஊழியங்கள் இல்லாத இடங்களில் மிஷினரி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கலாம், இல்லை வாழ்வில் அந்த மக்களுக்கு ஒரு காப்பகத்தை கட்டி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு 4 கார் வீட்டில் இருக்குதுன்னா ஒரு காரை ஊழியத்தை கொடுத்துடலாம், 4 வீடு இருக்குன்னா ஒரு வீடை அதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் அங்கே கூட அரசு வேலையை விட்டுட்டே வந்துட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிக்காமலாக இருக்கிறார். இத்தனை வருடமாக 25 ஆண்டுகள் ஊழிய பாதைகளில் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அற்புதமான ஆச்சரியமான தான் மேட்ரு. நமக்கெல்லாம் என்னடா என்ன நம்பிக்கை, சீசர்களுக்கே அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா உங்கள் நியாயம் தீர்க்கும்படி 12 சிங்காசனங்களை வீட்டிருப்பீங்க. நம்ம ஏதோ ஒன்று இழந்தோன்னா நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது மட்டுமல்ல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்ல கைதட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஒரு கிரகாம் செய்யின பாடுங்க. ஒடிசா மாநிலத்தில் வந்த தொழுநோயாளிகளுக்கு பணியாற்றின ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய செல்வ சீமான். ஆனால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இந்தியாவில் வந்த ஒடிசா மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் நான் எல்லாவற்றையும் நம்ம அறிந்த காரியம், அவருடைய பிள்ளைகளையும் தீட்டு கொளுத்தினார்கள். ஆனால் அவருடைய மனைவி ஒரு மகள் மட்டும் தப்பி வைக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒடிசா மாநிலத்தை குறித்த பாரம் ஏற்பட்டு அந்த மாநிலத்துக்கு சென்று நாங்கள் ஒடிசா மாநிலத்தில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். எங்களுடைய ஊழிய தலைவர் ஒரு டைரக்டர், அவர் டூலாஸ் லோகாஸ் என்ற கப்பலில் கிரகாம் சேனுடைய துணைவியார் கூட அதில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் விட்டு வந்திருந்தார்கள். இப்படி வந்தது நிமித்தம் அவருடைய கல்லறையை பார்ப்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். கிரகாம் சேனுடைய கல்லறை, அவருடைய பிள்ளைகளுடைய கல்லறையை இவ்வளவு அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பயங்கரமான வல்லமை அந்த இடத்தை எதுக்கு அதை நாங்கள் சரிவர உணர முடிந்தது. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு ஆண்டவருக்காக ஒரு இரத்த சாட்சியாக அவருடைய பிள்ளைகள் இவ்வளோ பெரிய சீமா ஏன் வர வேண்டும் பாருங்க. தொழுநோயாளிகளுக்கு நம்ம இந்திய டாக்டர்ஸுக்கும் மற்ற டாக்டர்ஸுக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? கிரகாம் செயின் கையில் க்ளவுஸு போடாமலேயே தொழுநோயாளிகள் என்றாலே பாருங்கிற பழுப்பும் ரத்தமும் வடிந்து கொண்டிருக்கு.
கையை சர்வசாதாரணமாக சொந்த கையில் எந்த உரையும் போடாமல் என்ன பண்ணுவாருன்னா அந்த பழுப்பையும் ரத்தத்தையும் இழுத்து விட்டுட்டு மெடிசின் கொடுத்து அனுப்பி விடுவார். அதனால தான் ஒடிஷா அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, இந்தியா அதை அங்கீகரித்தது. ஆனால் நம்ம இந்தியா டாக்டர்ஸ் கையில் க்ளவுஸை போட்டு தான் அவங்களுக்கு, ஏன்னா நாங்கள் ஒடிஷா மாநிலத்துக்கு சென்றிருந்த பொழுது கூட அவன் சில நோயாளிகள் காப்பகங்களுக்கு சென்று உணவுகளை வழங்கி இருக்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எதற்காய் சொல்கிறேன், ஏதோ ஒன்று ஆண்டவருக்காய் இழந்தீங்கன்னா ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நூறத்தனையான 100 மடங்கு ஆசை பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒருவேளை அவருக்கு சர்ச்சில் பாய் போடலாம், க்ளீன் பண்ணலாம், சேர் கூட போட்டலாம், இல்லை வீடியோ ஏதோ ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா ஆண்டவருக்காக 100 மடங்கு பலனை கொண்டு வந்தே ஆகும். ஆண்டவர் இதை உங்களுக்கு சொன்னதினாலே நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினாலே இயேசு கூட என்ன சொல்லுகிறார், முதலாவது என்ன செய்யுங்க, மத்தேயு 3:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இப்போ முதல்ல நம்ம இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் பரலோகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஏதோ ஒன்றை நாம் கர்த்தருக்காக இழக்க வேண்டும். இழக்க முன் வரும் பொழுது நம்மிடத்தில் பல ஏராளமான உடைகள் இருக்கலாம், அதில் கொஞ்சம் உடை இல்லாத மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பண்ணினாதான். இல்லை இருக்கட்டும், வர்றதெல்லாம் நமக்கு இருக்கட்டும், வச்சிருவோம், இருக்கட்டும்னா ஆண்டவர் பரலோகத்தில் போகும்போது 100 மடங்கு ஆசீர்வாதம் தரவே மாட்டார். கிடைச்சதெல்லாம் உனக்கு தானே வச்சுருந்த, இல்லை அடுத்தவங்க. இன்னும் பாருங்கள், சில ஆட்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க தேவையை தாண்டி கூட சேர்த்து சும்மா தேவையில்லாமலே வச்சுட்டு இருப்பாங்க வருஷக்கணக்காக. உடைகளை, ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி நிறைய பொருட்கள், இவைகளெல்லாம் என்ன பண்ணணும்னா வெளியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் நம்ம பரலோகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். கிரீடங்கள் அதிகப்படும். இல்லாத பட்சத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவதே இல்லை. ஆகையினாலே இந்த நாளிலும் கூட ஒரு அர்ப்பணத்தோடு செயல்படுங்கள். ஆண்டவருக்காக எதையாக ஒன்றை நான் செய்து ஆக வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் எந்த ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும், எந்த ஊழியக்காரர் கொடுக்க வேண்டும், எந்த விசுவாசி கஷ்டப்பட்டு அடிபட்டு நொறுங்கி கிடக்கிறான் அவனுக்கு உதவி செய்வதற்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆகையினாலே இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்காக தான் இயேசு இயேசு என்ன செய்கிறார், உலகத்திற்கு வந்தார். இயேசு கூட ஒரு சூழ்நிலை தலை சாய்க்க, அந்த உலகத்திற்கே அவர் அதிபதி தான், இந்த உலகத்தை படைத்தவரே அதுதான், அவர் தான். அவருக்கு கூட சில சூழ்நிலைகளில் தலை சாய்க்க முடியாத, ஒரு தலை சாய்க்க இடமில்லாத நிலைக்கு கூட தள்ளப்படுகிறார். ஆனாலும் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டாலும் பிதா என்ன சொல்லுகிறாரோ, தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ, பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் அங்கே என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அவர் சரிவர செய்து கொண்டே வருகிறார். ஆகையினாலே இந்த நாளிலிருந்து நீங்கள் இப்படிப்பட்ட அதிகமாய் ஆண்டவருக்காக நம்ம என்ன ஆண்டவருக்கு உதவி செய்வதற்காக ஊழியத்தில் நம்முடைய நேரங்கள், நம்முடைய பணங்கள், நம்முடைய வாகனங்கள், நம்முடைய வீடுகள் எதுவாயிருந்தாலும் நம் கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். ஆமென். அதற்கென்று தேவன் நம்மை மாற்றுவாராக. இந்த வார்த்தையை உங்களுக்கு கடந்து வந்தபடியினால் நிச்சயமாய் உங்களை இதற்கென்று கர்த்தர் உருவாக்கி இந்த உலகத்தில் ஒரு ரெகோபோத்தினுடைய ஈசாக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மட்டுமே நாம் பிடித்து கொண்டு வாழ்ந்து கடந்து சென்று விடாதபடிக்கு பரலோகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கின்றவர்களாக ஆமென் தேவன் நம்மை மாற்றுவாராக. சரி, இரண்டாவதாக இந்த பகுதியை கடந்து வரலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார் என்றால், ஏற்கனவே நான் சொன்ன காரியங்கள் தான். அந்நிய தேசத்தில் போய் விதைக்கிறான். ஆனால் அந்த விதைகள் என்ன செய்கிறது, 100 மடங்கு பலனை கொடுக்கிறது. ஆனால் வாக்குவாதங்கள் வருகிறது. பாருங்கள், அந்த எதிரியாகிய பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கில் மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், எதிரி ஈசாக்கினிடத்தில் சொல்லுகிறான். ஆனால் அவன் சொன்னபடியே அவனுக்கு எதிர்த்து நிற்காமல் என்ன செய்கிறான், அவன் ஈசாக் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாராம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ அவனிடத்தில் எதிர்த்து நிற்க வேண்டாம், நீ அந்த இடத்தை விட்டு துறவை தோண்டு, உன் தகப்பனாராலே அவன் தோண்டப்பட்டு பயன்படுத்தப்பட்ட துறவுகளை தோண்டு என்று சொன்னார். நான் அப்படியே அவனும் தங்கள் தகப்பனாகிய
அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரூரின் பள்ளத்தாக்களை கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டனவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்ட மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இருந்த பெயரின்படி அவைகளுக்கு பெயரிட்டான். பாருங்க, தகப்பனுடைய காலத்தில் இருந்த நீரூற்றுகளை எல்லாம் எதிரிகள் பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நிரப்பிவிட்டார்கள். ஆனாலும் தன்னுடைய மகன் மூலமாக தேவன் தெளிவாய் பேசி என்ன செய்கிறார் என்றால், முதலாவது ஒரு கேராரூர் மேய்ப்பிருந்த தண்ணீர் ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கு நீரூற்றை கண்டார்கள். அப்போ கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஆனால் வாக்குவாதம் பண்ணினதை விட்டான். பாருங்கள், வாக்குவாதம் பண்ணி அதை பிடிச்சிட்டு நிற்கவே இல்லை. வாக்குவாதம் பண்ணுவது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆகினாலே வாக்குவாதத்தை விட்டு வெளியே வருகிறார். ஆகினாலே முதலாவது துறவுக்கு ஏசேக்கு என்று பெயர் கொடுக்கிறார். மறுபடியும் அடுத்து என்ன செய்கிற வேறொரு துறவு வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தினா என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதையும் விட்டு வருகிறார்கள். மூன்றாவது பின்பு அவ்விடம் விட்டு பெயர் என்ன செய்கிறார், போய் வேறொரு துறவை வெட்டுகின்றார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர் நாம் தேசத்தில் பலியும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதை ரெகோபோத் என்று பெயரிட்டான். யாரெல்லாம் வாக்குவாதங்களை விட்டு விலகி போகிறார்களோ அவர்களுக்கு ரெகோபோத்து கிடைக்கும். வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தீர்களானால் நீங்கள் ஏசேக்கில் இருப்பீர்கள், சித்தினியாவில் இருப்பீர்கள். இதை விட்டு நீங்கள் வெளியே வரவே முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீர்கள். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணுவது எனக்குரியதல்ல ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர். எனக்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பது கர்த்தர். ஒரு மனிதன் கொடுத்து நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென். என்னை ஆசீர்வதிப்பது நீர்தான். இன்றைக்கு நிறைய அநேக சூழ்நிலைகளில் அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மனிதர்களையே நம்பியிருக்கிறார்கள், ஊழியர்களையே நம்பியிருக்கிறார்கள், ஊழியங்களே நம்பியிருக்கிறார்கள். கர்த்தரை நம்புவதை விட்டுவிடுகிறார்கள், தேவனை நம்புவதை விட்டுவிடுகிறார்கள். ஆகையினால் தான் பிரச்சனை வருகிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆகையினாலே ஆண்டவரே முழுமையாய் நம்பியிருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் இந்த நாளிலே இந்த பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏதோ ஒன்றை நம்ம இழக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவருக்கு அப்படினால் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் விட்டு கூட வந்திருக்கலாம். எத்தனையோ பேர் வேலையை விட்டுட்டு வந்த நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லும் அளவுக்கு இருந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் வங்கியிலே வேலை பார்த்தவர்கள். அதை போன்றுதான் ஜெபத்துறை அவர்கள். நல்ல எவ்வளோ பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பாருங்கள், அவருக்கெல்லாம் பெரிய வேலை இருந்தவங்க எல்லாம் விட்டு வந்தவங்க தான். அநேகர் வேலையை விட்டு கூட, ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவரோடு அவங்க நெருங்க இந்த உலகம், இந்த வேலை எல்லாம் ஒரு கொஞ்சம் காலம்தான். இதை தாண்டி இதுக்கு மேலே நம்ம சம்பாதிப்பது எப்படி? இப்போ நம்ம அன்றைக்கு அறிந்து கொண்டோம் அல்லவா, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பரலோகத்திலே சேர்ப்பது எப்படி, பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்ப்பது எப்படி என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார் அல்லவா. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவதாக, இந்த பூமியிலே நம்ம 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வாக்குவாதங்களை விட்டு விலகி வெளியே வருவோம். அப்பொழுது மட்டும் இந்த பாருங்கள், அதற்கு முன்னடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாய் வாக்குத்தத்த மகனாகி ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணுவதை விட்டுவிட்டு தன் காரணம் தன்னுடைய ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இன்னொரு வேத எல்லா சூழ்நிலைகளிலும் முற்பிதாக்கள் என்றாலே பேரண்ட்ஸை தாய் தகப்பனை நல்ல கனம் பண்ணுகிறவர்கள். ஆக நிலதான் ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கப்படுகிறார், யாக்கோபு ஆசீர்வதிக்க
அழைக்கப்படுகிறார். யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றி இன்றைக்கு உலக வரைபடத்தில் உலகத்திலேயே வாக்குத்தத்த நாடு, அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற அனுபவமுள்ள கானான் நாட்டை ஆமன் என் மக்களை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். அந்த நாடுதான் இன்று இஸ்ரவேல் என்ற பெயரில் அறியப்படுகிறது. இன்றைக்கு அந்த நாட்டை ஆண்டவர் ஆமன் உலக நாடுகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்க ஒரு சின்ன நாடு தான். ஆனால் இன்றைக்கு அங்கு அவர்கள் அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம் அதி பயங்கரமானது. யாராலும் அதை சரிவர கண்டுபிடிக்க முடியவில்லை. இராணுவ தடவாளங்களாக இருக்கட்டும், அல்லது ப்ரொடக்ஷன் அல்லது உற்பத்திகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் முதலிடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். காரணம் என்ன? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நாடு. தேவன் கொடுத்த ஞானம், அவர்களுக்கு ஒத்த ஞானம் தேவன் அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் தந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யலாமா அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், ஆண்டவர் கேட்டதுனால தான், ஈசாக்கு தேவனிடத்தில் கேட்டதுனால தான் என்னென்னா அந்த ட்ரைனிங் கொடுத்துருந்தார். நீ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாரு. பாருங்கள், ஆகையினாலே அந்த தகப்பன் அந்த பயிற்சி ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்றால் உருவாக்க முடிவதில்லை. மனம்பல் விட்டு கொஞ்சம் காலம் சொல்லுவாங்க இல்லை நம்ம ஊர்லலாம், சொல்லிக்கொண்டு தள்ளிக்கலை அப்படின்னு அதெல்லாம் பல உலக பழமொழி கூட சொல்லுவாங்க. முதல்ல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் அடி கொடுப்பாங்க, அப்புறம் தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன் கதை, நீயும் உன் கதைன்னு சொல்லி விட்டுருவாங்க. அவ்வளோதான். அதனால் முதல்ல யார் ஒரு ஆலோசனை சொன்னாலும் ஆலோசனைக்கு என்ன செய்யணும்னா நமக்கு ஆகையினால தான் தாவீது கூட எல்லா சூழ்நிலைகளிலும் ஆலோசனைக்காய் காத்து கிடந்தார். ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான். எல்லா சூழ்நிலைகளிலும் ஈசாக்கை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஈசாக்கு என்ன செய்கிறார் என்றால் தியானம் பண்ணி கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவம். பாருங்கள், அதனுடைய 24வது அதிகாரம் 63வது வசனத்தை பாருங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து, எப்போ போனாலும் ஒரு ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம். அந்த அனுபவத்தில் நம்ம கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்து வழி நடத்த போகின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை தரப்போகின்றார். ஏசேக்கும் சித்தின்னாவும் நம்மை விட்டு மாறி போனாலும் நம்ம வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணி அங்கே நிற்கக்கூடாது, விலகிடணும், விட்டுறணும். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து ஒரு தொடவை தோண்டுவோம். ஒரு வேலையில் பிரச்சனையா, அது தேவனுக்கு பிரியம் இல்லையா, விட்டுருங்க. மறுபடியும் என்ன செய்யணும்? கர்த்தர் வேலையை தருவார். ஒருவேளை அந்த வேலை கிடைக்கிறது வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், விட்டுட்டு சும்மாவே இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஆகையினால இப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வந்தே ஆகும். வாக்குவாதம் பண்ண போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடிவது இல்லை. சமாதான கேடு தான் வரும், பிரச்சனை தான் வரும், போராட்டம் தான் வரும், சண்டை தான் வரும், முடிவு கொந்தளிப்பாகத்தான் இருக்கும். இப்படித்தான் மாறி போகும். ஆகையினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு விலக ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று இந்த நாளில் நீங்கள் நானும் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் அப்படியே நம்மை மாற்றுவாராக. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக 24வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? ஈசாக்குக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து அவனை என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட கர்த்தர் அப்படியே பாருங்கள், அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். மௌனம் ஒரு பெரிய சைலண்ட் பாருங்கள். அதனால தான் திருமண தடை இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களால் என்றால் ஒருவேளை திருமண தடையோடு நிற்கிற அன்பு சகோதரர் அல்லது சகோதரி நீங்கள் யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவரே ஈசாக்குக்காக எலியாசரை அனுப்பி ஒரு ரெபேக்காளை ஆயத்தம் பண்ணீங்களப்பா, ரெபேக்காளுக்காக ஒரு ஈசாக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டாரே. ஆமேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த மனிதன் அந்த ஆபிரகாமனுடைய வேலைக்காரனாக இருந்த ஆமேன் பார்த்து இந்த நாளிலும்
ஆண்டவர் எலியாசர் மூலமாக அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்கின்றோம். அவர் ஒரு என்ன செய்கின்றார்? கர்த்தர் அற்புதமான ஒரு ஆச்சரியமான திருமண வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறதை எலியாசருடைய வாழ்க்கை, அந்த மனிதர் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டது. கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ண இல்லை என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு சைலண்டாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற துணையை நம்ம உங்களுக்கு தந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட கர்த்தர் ஆகினாலே பாருங்கள், ஆண்டவர் ஒரு தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே. பாருங்கள், அந்த வீட்டில் இருக்க எல்லா காரியங்களும் யாருக்கு தெரியும்? எலியாசருக்கு தெரியும். அதனால தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? உங்களுக்கு தெரிந்த இடத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்ய இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆகையினாலே குழந்தை செல்வங்கள், திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்ய போகிறார். அதே போன்று ஈசாக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் 25வது அதிகாரம் 21, 22 வசனங்களை பாருங்கள். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள். அவள் கற்பத்தில் 2 கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்த தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். இப்படி ஏராளமான பிரச்சனைகள், வியாதி, மரண போராட்டங்கள், மத்தேயு 19:27 போன்ற வசனங்களிலெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுதான மரண போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு கூட கர்த்தர் அற்புதம் செய்து விடுதலை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாளில் கூட எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே, ஒரு விசையப்பா எங்களுக்காக நீர் மனம் இறங்குவீராக. ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பரலோகத்திலும் இந்த பூமியிலும் பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு தகப்பனே நீங்கள் கிருபை கொடுத்தீரப்பா. அதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஒரு விசை மன இறங்குவீராக, ஒரு விசை மன இறங்குவீராகப்பா. சிலருடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவரே நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் உமக்காக ஜெபித்தாலும் கொடுத்தாலும் உழைத்தாலும் நான் பரலோகத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவரே, ஆமை நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது மட்டுமல்லப்பா, 100 மடங்கு பலன் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவரை எங்கள் மேலே நீங்கள் தாங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை வாங்குகிறவர்களாய் மட்டுமல்லப்பா, கொடுக்கின்றவர்களாக நீர் எங்களை மாற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தவர்களா போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. ஆண்டவர் இயேசுவினுடைய 12 சீசர்கள் ஒவ்வொரு மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்களப்பா. ஆமென். ஆண்டவர் நல்ல பொசிஷனில் இருந்தவர்கள். எல்லாவற்றையும் விட்டு வந்தாலும் ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மோடு கூட வைத்து ஆமென் சிங்காசனாப்பா. ஆண்டவரே, 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. அது மட்டுமல்ல, உமக்கென்று ஏதோ ஒன்றை இழந்தார் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அடிமை கூட ஒரு அரசு வேலையை விட்டு வந்தேன். நீரங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதை போன்றுதான் ஆண்டவர் அந்த கிரகாம்சம் ஒரு சாட்சி சொன்னேன். எத்தனையோ மிஷினரிகளப்பா, கல்கத்தாவில் வில்லியம் கேரி எத்தனையோ மிஷினரிகளப்பா, எத்தனையோ இவர் ஆண்டவரை உமக்காக மிகப்பெரிய காரியங்களை விட்டு வந்தவர்கள். யார் 100கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் ஆண்டவரே இன்றைக்கு உமக்காக வைராக்கியம் பாராட்டி தங்களுடைய சொந்த அநேக காரியங்களை விட்டு வந்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் பரலோகத்தில் இன்னும் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல ஆமென், ஆண்டவர் சுவிசேஷத்தை நிமித்தமாய் ஊழியத்து நிமித்தமாய் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். ஆமென். அவர்களுக்கெல்லாம் பரலோகத்திலப்பா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கிரீடங்களால் அங்கே அலங்கரிக்க போகிறதற்காய்
கோடி நன்றிகளப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. ஆமேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வரதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வேண்டுமப்பா, என்னை நீர் ஆசீர்வதிங்கப்பா, என் கணவரை ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, மருமக்களை ஆசீர்வதிங்கப்பா, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் ஊழியரை ஆசீர்வதிங்க. ஆமே, நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கப்பா எங்களை மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றியப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற அல்ல எல்லாரும் பரலோகத்திலப்பா 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படி, 100 மடங்கு பலனோடு ஆமென் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீராங்க, கிருபை கொடுப்பீராங்க, இரக்கம் கிருபை தருவீராங்க, இரக்கம் செய்தருளுவீராங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் இந்த சம்பவம் அப்படியே ஆமென் ஆமென் என்றும் எங்களுக்கு வந்து கிடைக்க கிருபை தாருமப்பா. இன்னொரு கூட்டம், இன்னொரு வாலிபன் அதிக சில ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனுக்கு உள்ளதை விற்று ஆமென் தரித்திரருக்கு கொடுக்க சொன்ன பொழுது அவன் மனம் இல்லாமல் விலகி போனதை நாங்கள் பார்க்கிறோம். 100% நீதிமானாய் மாற விரும்புகின்றவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆமென் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு உள்ளதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் இருக்கும் என்று சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவரே ஊசியினுடைய காதில் ஒட்டக நுழையுமானால் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் நுழைவது அதை போன்று தான் நுழைவதை போன்று அரிதாக இருக்கும் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்கும் வந்துவிடக்கூடாதப்பா. நாங்கள் இந்த பூமியில் எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தாலும் பரலோகத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. 12 சீசர்களுக்கு ஆண்டவரே ஓ நன்றி கிரி ஆண்டவரே. நியாயம் தீர்க்கிறதான 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அதாரிட்டி அதிகாரத்தை ஆமையராக ஆண்டவர் ஊடாம ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு நேராக நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர்களை கிருபை தர போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கண்ணம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. அதை போன்று ஆண்டவரே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தகப்பனே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாளில் கூட அப்பா ஈசாக்கை எங்கள் முன்னே வைத்தப்பா ஆண்டவரே. எங்களுக்காக அவன் சில வாக்குவாதங்களை விட்டு விலகி போனது நிமித்தமாக ஆண்டவரே 100 மடங்கப்பா ஆசீர்வதிக்கப்பட்டாரே. தகப்பனுடைய காலத்திலே தோண்டப்பட்டு பயன்படுத்தப்பட்ட நீரூற்றுகளை பெரிய எதிரிகள் ஆண்டவரே அதை நிரப்பிவிட்டாலும் ஆண்டவர் மறுபடியும் ஈசாக்கினுடைய காலத்தில் வெட்டப்பட்டாலும் அந்த வாக்குவாதம் பண்ணினார்களே, அதற்கெல்லாம் ஆண்டவர் ஏசேக்கென்றும் சித்தின்னா என்றும் பெயர்களை கொடுத்து அந்த வாக்குவாத நீரூற்றுகளை விட்டு விலகி ஓடி ஆண்டவர் ஓராகமா சேகரிமனா ரூபா தூடான அதியாந்தரா அன்று இன்றைக்கு சில காரியங்களை விட்டு வெளியே வரப்போறீங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறான். ஏன் நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? வாக்குவாதம் தேவையில்லை, விட்டுவிடுங்கள். ஆண்டவரே காரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இனி யார்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ண மாட்டேன்ப்பா. சண்டைக்கு போக மாட்டேன், பிரச்சனைக்கு போக மாட்டேன். யாராவது வாக்குவாதத்துக்கு வந்தால் விட்டு கொடுப்பேன் ஆண்டவரே. ஆமேனப்பா. ஆண்டவரே எனக்காய் அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிற இந்த ஜெப நேரத்தில் பொருளாதாரத்தில் ஆமன் அந்நிய தேசத்தில் விதைத்தான். அந்த வருடத்திலேயே அல்லது அந்த மாதத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அந்த மாதத்திலேயே அல்லது அந்த வருடத்திலேயே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எங்கள் கண்கள் காணப்போகிறதற்காய், எங்கள் காதுகளினால் கேட்கப்பட போகிறதற்காய், எங்கள் ஆண்டவரே நாவினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக நன்றி செலுத்தத்தக்கதாக ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் ஒரு பொருளாதார செழிப்பப்பா எங்களுக்காக நீங்க தந்து வழிநடத்த போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஆண்டவரே தடைபட நிற்கின்ற ஆண்டவர் பண நெருக்கடியோடு வேதனையோடப்பா கடன் பிரச்சனையோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு விஷயம் நினைத்தருளுங்கப்பா, நினைத்தருளுவீராங்க. மனம் இறங்குவீராங்க, மனம் இறங்குவீராங்கப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா.
மன இறங்குவீராக. ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த மாத திறப்பின் சேனை உபவாச ஜபத்திலே வந்து பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே 100 மடங்கு பலனை கொடுத்து 100 மடங்கு ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டப்பா அடுத்த மாதம் சாட்சியோடு வந்து நெருக்க கிருபை தாங்கப்பா. இதற்கு எதிரான எல்லா தடைகளும் விலகி போக பண்ணுங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அதை போன்ற இந்த நாளிலும் கூட வியாதிகளோடு வந்தவர்கள், ஆண்டவர் மரண வேதனையும் மரண போராட்டத்தோடு வந்தவர்கள், அவன் சத்துரு ரேம்கா ஆண்டவரை எவ்வளவு பெரிய வியாதிகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் இந்த ஜெப நேரத்திலே கர்த்தர் சொல்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிற ஆண்டவர். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் சுகமாக்கப்பட போகிறீர்கள். இயேசுவின் தழும்புகளினாலே ஒரு சுகம். இப்பொழுது நீங்கள் இயேசு சிலுவை நோக்கி பாருங்கள். இப்பொழுது சிலர் அந்த இயேசுடைய கரங்களை பாருங்கள், கால்களை பாருங்கள், விழாவை பாருங்கள், சிரசை பாருங்கள். வியாதிகளை தேவன் சுகமாக்கப் போகிறார். இரத்தம் ஆண்டவரே நன்றி அப்பா. என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பலனை பெற்றுக்கொள்வீர்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே அப்பா. நாளிலே கூட ஆண்டவரே ஒரு விசை இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய சரீரத்தில் ஏற்பட தழும்புகளை கொண்டு அற்புதம் செய்ய போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. உம்முடைய பெயர் யெகோவா ராப்பா, நான் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீரேன். பொழுது வியாதியோடு இருக்கிற, மரண போராட்டத்தோடு இருக்கிற யாராயிருந்தாலும் இந்த ஜெபம் விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறேன். செயல்படாத எலும்புகள், செயல்படாத நரம்புகள், செயல்படாத சரீர உறுப்புகளை ஆண்டவர் இப்பொழுது செயல்படுத்துகிறார். சிரசு முதல் பாதங்கள் வரையிலும் உடைய வல்லமை கடந்து சென்றப்பா. செயல்படாத அத்தனை உறுப்புகளையும் செயல்படுத்தி அற்புதமான சாட்சியாக நரம்பு தளர்ச்சி நோய்கள் மாறுகிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. படுத்த படுக்கையாய் மாற்ற நினைக்கிற ஆண்டவரே சத்துருவின் போராட்டத்தில் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. 18 ஆண்டுகளாக ஆண்டவரே ஒரு பெண் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தேவாலயத்துக்குள்ளேயே இருந்தாலும், ஆனால் இயேசு அவளுக்கு சுகத்தை கொடுத்து அந்த நேரத்திலே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சுகமடைகிறது. மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாகிறீர்கள். எந்த இடத்துல நீங்கள் போராட்டத்தோடு இருக்கிறீர்களோ, வியாதிகளோடு இருக்கிறீர்களோ, மூட்டு வலிகளோடு இருக்கிறீர்களோ, முதுகெலும்பு வலியோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு கடந்து வருகிறார். கண் சம்பந்தப்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்ட நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். ஆமென். நன்றி அப்பா. நன்றியால் முதுகெலும்பு வலிகளை கர்த்தர் மாற்றுகிறார். நன்றி அப்பா. ஒரு விசை கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்தருளுங்க ஆண்டவரே. நன்றி. இப்பொழுது அநேகர் ஆண்டவரே சுகத்தை பெருக இன்னும் இயேசுவை நான் அறிய வேண்டும், இன்னும் நான் ஆண்டவரை அறிய வேண்டும், இன்னும் பரிசுத்த வேதாகமத்தை அறிய வேண்டும் என்று அநேகருக்குள்ளாக ஒரு தாகம் வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்பா. அநேகர் ஆண்டவரே நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு 100 மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்று அறிந்து கொள்ள கிருபை தந்தீரே அப்பா. நன்றி என்று சொல்லி அநேகர் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. படிப்பட ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறுகிற நேரமாக இருக்கிறது. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரப்பா. எவ்வளவு பெரிய வியாதிகளாக இருந்தாலும், கேன்சர் கட்டிகளாக இருந்தாலும், டியூமர்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது செயல் இழந்து போவதாக, செயலற்று போகட்டும் ஆண்டவர். செயல் இழந்து போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வலிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. நன்றி. இன்னும் சாத்தானுடைய போராட்டத்தினாலே, சத்துரு போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சிலரை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். நன்றி. சில தீர்மானம் எடுக்க வைக்கிறார். இனி நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஊழியங்களிலே போய் பிரச்சனை பண்ண போக மாட்டேன் ஆண்டவரே. ஊழியங்களுக்காக நான் ஜெபிப்பேனப்பா, ஊழியங்களுக்காய் கொடுப்பேனப்பா, ஊழியங்களுக்காக என்னுடைய உதவிக்கரம் இருக்கும். என்னுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் எதையோ ஒன்றை இழந்தாய் என்றால், ஆண்டவருக்காக எதாகலும் ஒன்றை இழந்தால் ஆண்டவரே பரலோகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி. ஒரு பயங்கர அர்ப்பணத்துக்குள் வந்திருக்கின்றதற்காக நன்றி. வாக்குவாதங்கள் நிறுத்தப்பட போகிறதற்காக நன்றி. உமக்காக தொடர்ந்து இதுவரையிலும் 3 மணி நேரம் ஜெபித்தவர்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க
ஆண்டவரே இதுவரையிலும் கொடுத்த காணிக்கைகளை விட பணங்களை இன்னும் அதிகமாய் கொடுக்க ஆண்டவரே மிஷனரி ஊழியங்களை தாங்க. ஆண்டவரே திறப்பில் நின்று நிற்கிற ஊழியங்களை தாங்க. சபைகளுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்க ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியப்பா, அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா. எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு அற்புதம் செய்ய போகிறதற்காக நன்றியப்பா. ஆமென். இப்பொழுதும் சத்துருவனுடைய போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் விடுதலையாக்கப்படுகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி. உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றி, நன்றி. உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றியப்பா. ஆமென். பெலிஸ்திய ராஜாவாகி அபிமெலேக் ஈசாக்குக்கு எதிரிட்டு வந்ததை போன்றப்பா, எதிரிட்டு வருகிற சத்துரு இப்பொழுதே ஆண்டவரே விலகி போகிறதற்காக ஆண்டவரே நன்றியப்பா. அவனோடு இனி வாக்குவாதம் இருப்பது இல்லை ஆண்டவரே. அபிமெலேக்கை விட்டு ஈசாக்கு வெளியே வந்தாரே, நாங்கள் அப்படி வெளியே வரப்போகிறதற்காய் கோடி நீ அவனை எதிரியே சொல்லும் அளவுக்கு அப்பா ஆண்டவரே நீங்கள் ஆமாம் எங்களை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய். ஆகினால் அந்த வார்த்தை எதிரியினிடத்திலிருந்து சத்துருவே நம்மை பார்த்து சொல்லும் அளவுக்கு ஆமென் ஆமென் நம்மை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். தண்டியப்பா, இந்த நாளில் கூட ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்து விட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தகப்பனே, உம்முடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். நீர் இம்மட்டும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி. தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. இந்த மாதத்தில் உபவாச ஜெபத்திலே பங்கு பெற்ற அத்தனை குடும்பங்களும் அத்தனை பேரையும் நீர் ஒரு நபர் கூட விழாமல் வெறுமையாய் போகாதபடிக்கப்பா ஆண்டவரே, உமக்காய் ஒரு நாள் உபவாசத்தோடு தியாகம் பண்ணி வந்திருக்கிறார்கள். இதனுடைய பலனை அவர்கள் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க, கனம் பண்ணுங்க, ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.